என்ன துன்பம் வந்தாலுமே உம்மை தானே நேசிக்கின்றேனே. என்ன துன்பம் வந்தாலுமே உம்மை தானே நேசிக்கின்றேனே. உம்மை விட்டு போகவே மாட்டேன், உம்மை விட்டு போகவே மாட்டேன். ஒரு அற்புதத்தை செய்யும் ஐயா, என்ற கண்ணீரை துடையும் ஐயா. ஒரு அற்புதத்தை செய்யும் ஐயா, என்ற கண்ணீரை துடையும் ஐயா. என்ன துன்பம் வந்தாலுமே உம்மை தானே நேசிக்கின்றேனே. பிள்ளைகளை, வருகிற நாட்களில் தேவன் நம்மை உயிரோடு வைத்திருந்தால் விசுவாசத்தை குறித்து ஒரு சில சத்தியங்களை நான் தொடர்ந்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இந்த நாளிலும் கூட எங்களுடைய விசுவாசம் எப்படியா இருக்கிறது, உனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் என்ன என்ற கேள்வியோடு ஆண்டவருடைய பரிசுத்த வார்த்தையை ஆவியானவற்ற உதவியோடு நான் விதைக்க விரும்புகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்ப ஆண்டவருக்கு ஒரு மனுஷன் பிரியமாய் இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவருக்கு ஒரு மனுஷன் ஏற்றவனாய் இருக்க வேண்டும் என்றால், முதலாவது கர்த்தர் அவன்கிட்ட எதிர்பார்க்கிறது விசுவாசம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு ஒரு சில காரியங்கள் என்று சொல்லவில்லை, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே தேவன் எங்களுடைய விசுவாசத்தினுடைய காரியங்களை இந்த கடைசி காலத்துல அதிகமாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியில என்னத்தை காண்பேனோ, விசுவாசத்தை. ஆண்டவருக்கு இருந்த ஒரே ஒரு கவலை, ஆண்டவருக்கு இருந்த ஒரே ஒரு ஏக்கம் என்ன தெரியுமா? நான் இந்த பூமிக்கு மறுபடியும் வரும் பொழுது விசுவாசம் இருக்குமா என்று எனக்கு தெரியாது என்று கர்த்தர் சொன்னார். அந்த அளவுக்கு இன்றைக்கு எங்களுடைய விசுவாசம் தான் போராட்டங்களுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது. அதனால இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே பேதுருவே, சாத்தான் சுளகில போட்டு உன்னை என்ன செய்ய போறான்? புடைக்க போகிறான். பேதுரு என்ன செய்ய போறான்? சுளகில போட்டு புடைக்க போகிறான். அப்பொழுது ஆண்டவர், நீ பாதுகாக்கப்பட வேண்டும், நீ சுகமாக வேண்டும் என்று ஜெபிக்கவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசம் ஒழியாதபடிக்கு நான் உனக்காக ஜெபம் பண்ணுகிறேன். ஆமென். அப்படின்னா கர்த்தர் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு வேதனைகள் வந்தாலும் தேவ பிள்ளைகளுடைய விசுவாசம் ஒழியக்கூடாது, விசுவாசம் மறையக்கூடாது. பாருங்க, ஆண்டவர் பேதுருக்கு சொன்னது போலவே பேதுருக்கு பாடுகள் வந்தது. ஒரு கட்டத்தில் அவன் என்ன செய்கிறான்? ஒரு பொம்பளை அவளை காட்டி கொடுக்கிறான். இவன் இயேசுன்ற ஆள், இவனை நீங்கள் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் என்ன செய்கிறான்? தப்புறதுக்காக ஆண்டவரை சபிக்கிறான், சத்தியம் பண்ணுகிறான், மறுதலிக்கிறான். ஒரு கட்டத்தில் என்ன நடக்கிறது? அவன் மனம் திரும்பி ஆண்டவற்ற அந்த விசுவாசத்துக்குள்ள வரும் பொழுது ஆராய்ச்சிகள் சொல்லுகிறது, கடைசியாக அவன் மரிக்கிற நேரம் வந்த பொழுது ஆண்டவர் சீடனாகி இந்த பேதுருவை கொண்டு போய் அவங்க என்ன செய்தாங்க என்றால், இயேசுவை போல அவனையும் சிலுவையிலே அறைய தீர்ப்பு எழுதினார்களாம். அப்ப பேதுரு சொல்லுகிறான், நீங்கள் என்ற ஆண்டவர் சிலுவையில மரிச்சது போல என்னை நீங்கள் அறையக்கூடாது, என்னை நீங்கள் தலைகீழாய் அறையுங்கள், என் ஆண்டவருக்காக என் ஜீவனை ஒப்பு கொடுக்க நான் ஆயத்தமாயிருக்கிறேன். ஆமென். தலைகீழாக அறையப்பட்டு மரித்தார் என்று ஆராய்ச்சிகள் சொல்லுகிறது. அப்படின்னா தேவன் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? குளிர் காய்ச்சல் அடிச்சாலும் விசுவாசம் ஒழியக்கூடாது. ஆமென். 3 நாளாக சாப்பாடு இல்லாவிட்டாலும் விசுவாசம் ஒழியக்கூடாது. ஆமென். அன்னம் தண்ணி ஆகாரம் இல்லாமல் போனாலும் எனக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் மறையக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால இந்த விசுவாசத்தை குறித்து ஒரு சில காரியங்களை தேவ சமூகத்தில் பெற்றுக்கொண்ட காரியங்களை உங்களோடு
உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை சுஸ்தமாக்கும், சுகப்படுத்தும். எந்த ஜெபம் சுகப்படுத்தும்? விசுவாசம் உள்ள ஜெபம். எவன் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறானோ அவனுக்கு கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆகவே சகோதரா சகோதரி, அந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ள நீங்கள் கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஒரு சகோதரி, அங்கே நிறைய ஆட்கள் நின்ற இடத்துல நான் நின்றேன். தன்னுடைய கை குழந்தையோடு நின்றார், கணவன் நின்றார், 3 பேருமாய் நின்றார்கள். நின்ற பொழுது அவர்கள் சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், பாஸ்டர், பல வருஷங்களாக எங்களுக்கு குழந்தை இல்லை, ஆனால் எங்களுடைய சபைக்கு நீங்கள் எதர்ச்சியாக ஆராதனைக்கு வந்தீர்கள். நீங்கள் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஆண்டவர் எங்களுடைய மனசுல உங்களுடைய ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு விசுவாசத்தை கொடுத்தார். நாங்கள் ஜெபிச்சிட்டு போனோம். அந்த வருஷத்திலே, அந்த மாதத்திலே நான் கன்சீவாகி குழந்தை பிறக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்தார். அங்கே பாருங்கள், நான் குழந்தை வேண்டும் என்று அவர்களுக்கு ஜபிக்கவில்லை. ஆண்டவரே, இந்த மலட்டு கற்பத்தை திறவும் என்று நான் பாரப்படவும் இல்லை. பல பேருக்கு நான் இந்த ஆராதனையில ஜபிச்சாலும் வீட்டில் போய் ஜபிப்பதுண்டு. அப்படியெல்லாம் ஜபிக்கவில்லை. ஆனால் என்ன அவளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது? விசுவாசம். அல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையில இந்த சபைக்குள்ள இருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில கையில பைபிள் இருக்க வேண்டும், நெஞ்சில விசுவாசம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசும் பொழுது அந்த வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே எங்களுடைய வார்த்தைகளை, எங்களுடைய வாயை திறந்த அடிக்கடி சொல்லுவேன், ஐயோ என்று சொல்லக்கூடாது, எனக்கு துன்பம் என்று சொல்லக்கூடாது, எனக்கு கவலை என்று சொல்ல, எனக்கு ஒரே பிரச்சனை என்று சொல்லக்கூடாது. நீங்க சொல்ல வேணும், எனக்கு துன்பம் தான், ஆனா இயேசு என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு நிறைய கவலைகள் இருக்குதான், ஆனா இயேசு என்னை கைவிட மாட்டார். அந்த விசுவாசத்தின் வார்த்தைகளை கர்த்தர் கனப்படுத்துகிற தேவன். ஆமென் சொல்லுங்க. நேற்றைய தினத்துல ஜெயிலுக்குள்ள 1 வருஷம் இருந்த ஒரு சகோதரனோடு நான் கதைத்தேன். 1 வருஷமாய் ஜெயிலுக்குள்ள இருந்த காரணம் என்னன்னு சொன்ன பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்னன்னு சொன்னால், தன்னை ஜெயில் கூண்டில ஏத்திட்டாங்க. அப்ப அந்த கூண்டில ஏத்திட்டு நீதவான் சத்தியபரமானம் எல்லாம் கேட்டுட்டு, நான் உன்னிட்ட கேள்வி கேட்கும் பொழுது நீ சரியான பதில் சொல்ல வேணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்களாம், நீ குற்றவாளியா சுற்றவாளியா? குற்றவாளியா சுற்றவாளியா? கூனா சூனா 2 தான் எழுத்து. குற்றவாளியா சுற்றவாளியா? இந்தாலும் அந்த ஜெயில் கூண்டிருந்த பதட்டத்துல சுற்றவாளி என்று சொல்றதுக்கு பதிலா என்ன சொல்லிட்டது? குற்றவாளி. குற்றவாளி. அந்த தவறு அவர் செய்யல, ஆனால் வாய் தடுமாறி குற்றவாளி என்றார். எழுதியாச்சு. எழுதும் பொழுதுதான் அங்க இருந்து சொன்னாங்க, நீங்க ஏன் மாறி சொல்லிட்டீங்க பொழுது அவர் திருப்ப நீதிபதியை பார்த்து சொன்னார், சாமி, நான் பதட்டத்துல மாறி சொல்லிட்டேன், நான் சுற்றவாளி. அப்ப சாமி சொன்னாரா, எழுதினது எழுதினது தான், போ ஜெயிலுக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலேயே ஒரு வார்த்தை 1 வருஷம் ஒரு மனுஷனை சிறைக்கு கொண்டு போகிறது என்றால், இந்த ஆவிக்குரிய உலகத்தில் எங்களை சிறைக்கு கொண்டு போகிறது எங்களுடைய விசுவாசத்தின் வார்த்தைகள். அவிசுவாசத்தின் வார்த்தைகளை பேசும் பொழுது சாத்தானுடைய சிறைக்குள்ளே நாங்கள் போகிறோம். விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசும் பொழுது சிறை கம்பிகளை உடைத்து கர்த்தர் எங்களை வெளியே கொண்டு வருகிறார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆகையினால்தான் ஆண்டவர் விரும்புகிறார், உன் விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது. நீ விசுவாசத்தை இழக்க கூடாது. என் நாமத்தினாலே என்ன உபத்திரவம் வந்தாலும் அந்த விசுவாசத்தை விட்டு விடாது என்று கர்த்தர் சொல்றார். ஆகவே இந்த விசுவாசத்தை குறித்து ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரும் வரைக்கும் நிறைய வசனங்கள் இருக்கிறது, நிறைய உவமானங்கள் இருக்கிறது. அதுல இன்றைக்கு ஒரு உவமானத்தை சொல்லுகிறேன். விசுவாசத்தை தேவன் எதற்கு ஒப்பிடுகிறார்? ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை தேவன் எதோடு ஒப்பிட்டு பேசுகிறார்? 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 19 வசனத்துக்கு போனீங்க என்றால், 1 தீமோத்தேயு பைபிள் திறக்காதவர்கள் எழுதி நோட் பண்ணி வச்சிருங்க. 1 வீட்டுல போய் எல்லாத்தையும் வாசிங்க. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 19 வசனத்துல நம்முடைய விசுவாசத்தை குறித்து தேவன் எழுதி வைத்திருக்கிற காரியத்தை நாங்கள் வாசிப்போம். இந்த நல்மனச்சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசமாகிய கப்பல். அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுவீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசமாகிய கப்பல்.
வாயத்துல சொல்லுங்க, விசுவாசமாகிய கப்பல். விசுவாசமாகிய கப்பல். சவுண்டா சொல்லுங்க, விசுவாசமாகிய கப்பல். விசுவாசமாகிய. அப்ப ஆண்டவர் இந்த விசுவாசத்தை எதுக்கு ஒப்பிடுகிறார்? கப்பலுக்கு ஒப்பிடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற அம்மாமார் விளங்குதா? நான் கதைக்கிற தமிழ் விளங்குதா? என்கிற விசுவாசத்தை ஆண்டவர் என்னத்தோட ஒப்பிட்டு பேசுறார்? கப்பலோடு ஒப்பிட்டு பேசுகிறார். ஒரு கப்பல் பாருங்கள், அது எங்க பிரயாணம் பண்ணும்? கடல்ல பிரயாணம் பண்ணும். கடல்ல பிரயாணம் பண்ணும் பொழுது ஆழ்கடல்ல பிரயாணம் பண்ணுகிறது கப்பல், ரைட்? சின்ன கடல்களை பிரயாணம் பண்ணுகிறது படகு. கப்பல் என்பது ஆழ்கடல் பிரயாணத்துக்குரியது. ஆகவே தேவன் சொல்லுகிறார், அவனுடைய விசுவாசம் ஆழ்கடல்களை தாண்டக்கூடியதாக இருக்க வேணும். அல்லேலூயா. இப்ப இந்த கடலில் அந்த காலங்களில் இப்பவும் அது நடக்கிறது. இந்த கடலில் கப்பல்கள் போகும் பொழுது சில கப்பல்கள் என்ன செய்து விடும்? தாண்டு விடும். டைட்டானிக் கப்பலை பார்க்கிறோம். டைட்டானிக் கப்பல் எவ்வளவோ பெருமதியில செய்தார்கள். அதையெல்லாம் செய்து முடித்துட்டு அந்த கப்பல் கேப்டன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கடவுளாலையும் இந்த கப்பலை தாக்க முடியாது, கடவுளாலையும் இந்த கப்பலை தாக்க முடியாது. எல்லாரும் வாங்க என்ஜாய் பண்ணுவோம் சொல்லி கொண்டு போனாங்க. வெளுக்கிட்ட சிறிய நேரத்திலே அந்த கப்பல் மூழ்கி போனது. சில கப்பல்கள் மூழ்கி போய்விடும். அத போல சிலருடைய விசுவாசம் இன்றைக்கு மூழ்கி விட்டது. ஆனால் என்னுடைய விசுவாசமும் உன்னுடைய விசுவாசமும் மூழ்க கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில டைட்டானிக் போல நல்ல ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவருக்குள்ள வரும் பொழுது இந்த ஆண்டு துள்ளி குதிச்சவங்க இன்றைக்கு கீழே போயிட்டாங்க. அந்நிய பாஷை பேசினாங்க, தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, வெளிப்பாடு சொன்னாங்க, சேர்ச்சுகளை கட்டினாங்க, காணிக்கைகளை கொடுத்தாங்க, ஓடி ஓடி சுவிசேஷம் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த விசுவாச கப்பல்கள் மூழ்கி விட்டது. ஆனால் தேவ கிருபையால் நானும் நீங்கள் நிலைத்து நிற்கிறோம். ஆமென். சில கப்பல்கள் என்ன செய்யும்? திசை மாறி போய்விடும். பலன் இல்லாத அந்த கடலை, அந்த அலைகளை, அந்த காற்றை தாண்ட முடியாத கப்பல்கள் போற இலக்குக்கு போகாமல் வேற இலக்குக்கு போய்விடும். அத போலதான் இன்றைக்கு நிறைய பேர் இயேசு, பரிசுத்த ஆவியானவர், விசுவாசம், பரிசுத்தம் என்று தொடங்கினவர்கள் இன்றைக்கு பரிசுத்தத்தை விட்டு, சத்தியத்தை விட்டு எல்லாம் கடவுள் தான், எல்லாம் பைபிள் தான் என்று சொல்லி சத்தியங்களை மாறி போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். விசுவாசத்தை விட்டு விலகி போய்விட்டார்கள். ஆனா காலம் போக போக என்ன செய்வாங்க? என்ன செய்யக்கூடாது அதெல்லாம் செய்வாங்க. அது திசை மாறின விசுவாசம். சில கப்பல் இருக்கிறது, எந்த அலையானாலும், எந்த புயலானாலும், எந்த இலக்கை போய் சேர வேண்டுமோ அந்த இலக்கை போய் சேருகிற கப்பலாக என்ற விசுவாசமும் ஒன்ற விசுவாசமும் இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் மூழ்க கூடாது. எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் திசை மாறக்கூடாது. எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பரலோகம் போய் சேரும் வரைக்கும் அது நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால் பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அல்லேலூயா. என்னத்தை காத்துக்கொண்டேன்? பணத்தையா, ஊழியத்தையா, சபையையா, குடும்பத்தையா? இல்ல, என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். ஆமென். அல்லேலூயா. தேவப்பிள்ளையே, உனக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அது பெருமதியானது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பிரசங்கத்திற்கு ஒரு நல்ல உண்மை சம்பவத்தை நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அந்த காலத்தில் பல காலங்களுக்கு முன்பதாக, பல வருஷங்களுக்கு முன்பதாக, பிளேன் காரியங்களை விட கப்பல் பிரயாணங்கள் பிரதானமாக இருந்த காலத்தில், இப்பொழுது எல்லாரும் பிளேனில் போகிறார்கள். பிளேனுக்கு முன்பதாக கப்பல் தான் பிரதானமாக இருந்த ஒரு காலத்துல, கப்பல்ல தான் இன்னொருத்த விட்டு இன்னொருத்துக்கு போக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருந்த ஒரு அந்த காலத்துல ஒரு தாயார் இங்கிலாந்து தேசத்திலிருந்து, கவனிங்கள், இங்கிலாந்து தேசத்திலிருந்து அமெரிக்கா தேசத்திற்கு, அங்க இருக்கிற நியூயார்க் பட்டணத்தில் இருக்கிற தன்னுடைய மகள் வீட்டிற்கு போகும்படிக்கு இங்கிலாந்திலிருந்து கப்பல் பிரயாணத்தை தொடங்கினார். மகள் வீட்டு அட்ரஸ் எல்லாம் எழுதி வைத்துக் கொண்டார். சரியான தொடர்புகள் இல்லாத காலம் அந்த காலம். ஆகவே சரியான அட்ரஸ் எழுதி வச்சுக்கொண்டு இந்த தாய் இந்த கப்பல்ல பல நாட்கள் பிரயாணம் பண்ணி தன் மகள் வீட்டுக்கு போகும்படியாக கடந்து சென்றார். இப்பொழுது இங்கிலாந்து வெளுக்கிட்ட கப்பல் அமெரிக்காவுக்கு வந்து சேர்ந்தது. ஜனங்கள் இறங்குகிற தருவாயில இவர் தன்னுடைய அட்ரஸை தேடி பார்த்தார். அந்த அட்ரஸ் எங்கே தொலைந்து விட்டது.
எழுதின ஒற்றையை துளைத்து விட்டார் பிரயாணத்தில். ஆகவே தடுமாறி கொண்டிருந்தார். எங்கும் தேடினார், அது கிடைக்கவில்லை. ஆகவே கப்பல் கேப்டன் அந்த தாய்க்கு கிட்ட வந்து சொன்ன, அம்மா இது அட்ரஸையும் துளைத்து விட்டுட்டீங்க, இனி உங்களால் உங்களோட மகள் வீட்டை கண்டுபிடிக்க முடியாது. கப்பல் திரும்பி போகும் பொழுது நான் உங்களை காசு இல்லாமல் கொண்டு போய் இங்கிலாந்துல விடுறேன், தயவு செய்து இருங்கன்னு சொன்னான். அப்பொழுது அந்த தாய் சொன்னார், இல்ல இல்ல, நான் என் மகள் வீட்டுக்கு வந்தேன். என் மகள் வீட்டுக்கு முன்னால 2 வாதுமை மரங்கள் இருக்கிறது. எப்படியாவது நான் நம்புகிற ஆண்டவர் என்னை என் பிள்ளையின் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. நான் திரும்பி வர மாட்டேன். நான் என் பிள்ளையின் வீட்டுக்கு வந்த பிரயாணத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் சொன்னார். அப்பொழுது கப்பல் கேப்டன் சொன்னான், அம்மா நியூயார்க் பட்டணம் இங்கிலாந்து மாறில பெரிய ஒரு பட்டணம், ஆட்கள் கூடின இடம், உன்னால் இடம் பிடிக்க இயலாது, நீ இரு என்று சொன்ன அந்த மனுஷி கேட்கல. இல்லை, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். அப்ப கப்பல் கேப்டன் என்ன செய்தானா, அந்த கப்பல்ல வேலை செய்கிற ஒரு சிப்பாயை பார்த்து சொன்னானாம், இந்த கிழவிக்கு பின்னால போ, ஒரு கொஞ்ச தூரம் போய் இடம் தேடுவா, இடம் கண்டுபிடிக்க இல்லாமல் திரும்பி வருவா, திரும்பி வரைக்கல அவ பக்குவமா கூட்டி கொண்டு வான்னு சொல்லி ஒரு கப்பல் வேலை செய்யறதுன்னு விட்டார். பின்னுக்கு அவருக்கு தெரியாம. இப்ப இந்த தாயார் இறங்கி பட்டணத்துக்குள்ளே போன பொழுது அந்த கப்பல் கேப்டன் சொன்னது போலவே அந்த பட்டணத்தில் ஆட்கள் கூடவாக இருந்தார்கள். அந்த டவுன் மிகவும் ஒரு நல்ல ஜனங்களால் நிரம்பிய ரபிக் ஏரியாவாக இருந்துச்சு. ஆகவே பதட்டத்துல ஒரு மனுஷனோட மோதுபட்டு கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்துட்டு நிமிந்து பார்க்கும் பொழுது மோதுபட்ட ஆள் அவருடைய மருமகன். ஆமே. மருமகன் சொன்னான், மாமி சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்களே, ஒரு தகவலும் இல்லாம வந்துட்டீங்களே, என்ன இது? அப்பதான் மாமி சொன்னான், மருமான் ஒண்ணும் கதைக்காத, கப்பலுக்கு வா, எல்லா சாமான்களும் இருக்கு, எடுத்துக்கொண்டு வீட்டை போவோம். அந்த தாயார் மருமகனோடு மகிழ்ச்சியோடு வந்தார். கப்பல் கேப்டனை பார்த்து சொன்னாராம், அமெரிக்கா நியூயார்க் உங்களுக்குத்தான் பெருசு, என் ஆண்டவருக்கு அது உள்ளம் கையளவு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த கேப்டனை போல நிறைய பேர் உங்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லலாம், ஆனால் நீங்கள் ஒன்றை விசுவாசிக்க வேணும், என் ஆண்டவர் என்னை தோற்று போக விட மாட்டார். என் ஆண்டவர் என்னை தோற்று போக விட மாட்டார். என் ஆண்டவர் என்னை கைய விட மாட்டார். நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது சரியான விசுவாசம் உனக்குள்ள வருமாக இருந்தால் தேவன் உனக்காக அடைக்கப்பட்ட கதவுகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனாலதான் சீடர்கள் இந்த மகிமையை அறிந்தபடியினால ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 5வது 6வது வசனங்களை பாருங்கள். சீடர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்ட காரியம் விண்ணப்பம் என்ன? லூக்கா 17 5வது வசனம் 6வது வசனம். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தா நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாஸ்டர் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை என்ன செய்யும்? வர்த்திக்க பண்ணும். வர்த்திக்க பண்ணும் என்ன? பெருக பண்ணும். சொல்லுங்க, பெருக பண்ணும். பெருக பண்ணும். சவுண்டா சொல்லுங்க, பெருக பண்ணும். பெருக பண்ணுங்க, பெருக பண்ணும். பெருக பண்ணும். ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை, எங்களுடைய விசுவாசத்தை பெருக பண்ணும். பெருக பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சீடர்கள் பார்த்தாங்க, இந்த விசுவாசம் இருந்தால் நாங்கள் எதையும் ஜெயிக்கலாம், எதையும் மேற்கொள்ளலாம். ஆண்டவரே கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு இந்த விசுவாசம் நல்லா பெருக பண்ணும் ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? கடுகு விதை விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு விசுவாசம் பெருக வேணும் என்று கேட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கணக்க விசுவாசம் தேவையில்லை, ஒரு கடுகு விதை. இப்படி காட்டுங்க, கடுகு விதை. கடுகு விதை கையால காட்டுங்களேன். கடுகு விதை, கடுகு விதை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விதை விசுவாசம் உனக்குள்ள இருந்தால், பக்கத்துல பார்த்தா ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரத்தை பார்த்து சொல்றார், அந்த கடுகு விதை உன் மனசுல இருந்து நீ அந்த விசுவாசத்தோட இந்த மரத்தை பார்த்து, மரமே நீ போய் கடல்ல நடப்படு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கடல்ல தள்ளப்படுன்னு சொல்லி என்ன செய்? நடப்படு. என்னப்பா, கொஞ்சம் தண்ணி கொடுனாலே கத்தரி கண்டு மடக்கி போகுது.
ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய நெஞ்சில சரியான கடுகு இருந்துச்சு என்று சொன்னால் கடலில இந்த மரம் போய் வளரும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள், இந்த விசுவாசத்தின் சக்தியை பாருங்கள், விசுவாசத்தின் வல்லமையை பாருங்கள். கடல் உப்பு தண்ணி, கடல் அதுல மரம் நிக்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. ஆனா கர்த்தர் சொல்றார், நீ விசுவாசிச்சா இந்த உப்பு தண்ணியில, இந்த கடலில, இந்த நிலத்துல நிக்கிற மரம் அந்த கடல்ல நிக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளையை நான் சொல்லுகிறேன், நீ விசுவாசித்தால் அதே அற்புதத்தை கர்த்தர் உனக்கு இந்த கால வேளையில செய்கிறதற்கு அவர் போதுமானவர், அவர் போதுமானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதான் சொல்ற கடல் உப்பு தண்ணி, கடல் நடக்காது. ஆனா கர்த்தர் சொல்றார், விசுவாசித்தால் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. என்ற மனுஷனை மாற்ற முடியாது, என்ற மனைவியை மாற்ற முடியாது, அது உன்ற வார்த்தை. ஆனா கடுகு விதை இருந்துச்சுன்னா மாற்ற முடியும் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. 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 அந்த கடுகு விதை இல்லாதபடியே தான் இன்றைக்கு பிரச்சனைகள் எங்களுக்கு பெருசா இருக்கு. இந்த கடுகு விதை இல்லாதபடியே தான் எங்கட வருத்தங்கள் எங்களுக்கு பெருசா இருக்குது. அந்த கடுகு விதை இல்லாதபடியே தான் எங்கட பணத்தவங்களுக்கு பெருசா இருக்குது. ஆனா அந்த கடுகு விதை இருக்கும் என்று சொன்னால் ஒவ்வொரு மணித்தியாலமும் அற்புதத்தின் மணித்தியாலமாய். ஆமென். அல்லேலூயா. 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 உங்களை ஆசீர்வதிப்பாராக. அங்கே பாருங்கள், விசுவாசம் நிறைய வேணும் என்று கேட்டவங்களுக்கு கடுகு விதையை கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப கடுகு விதை என்றால் என்ன, அதுக்கும் ஒரு அர்த்தத்தை நான் படிச்சுட்டு ஒரு சில வசனங்களை நான் முடிக்க போறேன். லூக்கா 13:19 கடுகு விதை என்றால் எப்படி இருக்க வேண்டும், அது என்ன காரியம் என்ற கர்த்தர் சொல்றார். பாருங்க, லூக்கா 13:19. அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாகி ஆகாயத்து பறவைகள் எல்லாம் அதன் கிளைகளில் அடைந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. எங்க கவனிச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனுஷன் கடுகு விதை விசுவாசத்தை தந்த மனசுல விதைக்கிறான். அல்லேலூயா. இப்ப இந்த பிரசங்கம் வரும் பொழுது ஒரு கடுகு விதை எடுத்து உங்க மனசுல விதை. அல்லேலூயா. அப்ப அது விதைக்கும் பொழுது என்ன செய்யுதாம், அது கொஞ்சம் கொஞ்சமாய் வளருகிறது. அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. விசுவாசம் வளருகிறது. விசுவாசம் வளருகிறது. ஆரம்பத்துல கடுகா இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்து வேதம் சொல்லுது கிளைகள் வந்ததாம். ஆமென் சொல்லுங்க. மரமாய் மாறியதா. இப்ப இந்த விசுவாசம் மரமாய் மாறி கிளைகள் எல்லாம் வந்த பிறகு என்ன சொல்லப்படுகிறது, ஆகாயத்தில் உள்ள பறவைகள் எல்லாம் வந்து அந்த மரத்தில் இருக்கத்தக்கதாய் அந்த சின்ன விசுவாசம் வளர்ந்தது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆரம்பத்தில் அது என்னவாக இருந்தது, விதையாக இருந்தது, கட்டுகளவு விதையாக இருந்தது. இப்பொழுது எல்லா பறவைகளும் வந்தடையத்தக்க பெரிய மரமாய் மாறினது. கர்த்தருடைய ஆசை என்ன, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன, தேவதாசுக்குள்ள இருக்கிற விசுவாசம் வளர வேண்டும். ஆமென். கையெத்தி சொல்லுங்க. இந்த விசுவாசம் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. உடனே கொட்டட்டோன்னு கத்தர் கொட்டுறது அந்த பூத கதைகளுக்கு கத்தரை ஒப்பிடாதீங்க. அப்படிதான் சீடர் கேட்டாங்க, கொட்டுங்க ஐயா, பெருக்குங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், அதெல்லாம் ஒரடியா கொட்டையிலாது. முதலாவது என்ன வரணும், கடுகு சின்ன வரணும், கொஞ்சம் கொஞ்சமா வளரணும். எல்லாம் வளர்ந்து அது பலன் கொடுக்கிற மரமாய் மாறும். வெறும் கையாய் கடந்து வந்தேன், ஆசீர்வாதங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் கடந்து வந்தேன், ஆசீர்வாதங்கள் எனக்கு தந்தீர். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கடுகு விதை பலன் கொடுக்கும். உங்களுக்கு தெரியுமா, இப்ப இந்த கிறிஸ்துமஸுக்கோ வருகிற புது வருஷத்திலேயோ நான் உங்களுக்கு நல்ல சாப்பாடு தருவேன் சொல்லியிருக்கிறேன். அது என் மனசிலேயே நான் அதை காண்கிறேன், உங்களுக்கு தருகிற சாப்பாடை. ஆமென் சொல்லுங்க. ஆனால் 100% கர்த்தர் சமூகத்தில் சொல்கிறேன், எனக்கு அதற்குரிய எந்த பணமும் இதுவரைக்கும் இல்லை.
ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆனா நான் வேலைக்கு 9ஆம் மாசம் 10ஆம் மாசத்திலே ஜெபிச்ச ஆண்டவரே, இந்த வருஷ கடைசியிலையும் வருஷத்தின் புது வருஷ தொடக்கத்திலையும் முடிய பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு நான் போட வேணும் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கடுகு ஒரு 9ஆம் மாசம் 10ஆம் மாசத்துல ஏதோ போட்டு அது வளர்ந்து கொண்டு வருகிறது. நான் நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாய் கட்டுகள் விடுகிறது. அல்லேலூயா. அந்த நாள் வரும் பொழுது இந்த 200 பறவைகளும் அதிலே உட்காரத்தக்கதாக அந்த விசுவாசம் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப உடனே எங்களுக்கு அந்த காரியங்கள் நடக்க வேண்டும், எல்லாம் பெருக வேண்டும் என்றல்ல, தேவ சமூகத்துல எங்களுடைய விசுவாசம் வளருகிற விசுவாசமா இருக்க. ஆமென். அப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் என்ன? எங்களுடைய விசுவாசம் வளர வேண்டும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை வார்த்தை என்ன பாஸ்டர் எடுத்தாரு யாரா கேட்டீங்க சொல்லணும். எங்களுடைய விசுவாசம் வளர வேண்டும் என்று எடுத்தா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசம் வளருவதற்கு லூக்கா 17:5-6 சீடர்களுக்கு ஆண்டவர் சொல்றார், கடுகு விதையை கொண்டு சொல்லிட்டு அதே அதிகாரத்துல எப்படி விசுவாசத்தை வளர்க்கலாம் என்று சொல்லி ஒரு சம்பவத்துல கர்த்தர் சொல்ற. அதைத்தான் இன்றைக்கு வேத வாசிப்புல நான் உங்களுக்கு வாசித்து காட்டினேன். அதை மறுபடியும் நாங்கள் வாசிக்கிறதுக்கு முன்னாடி லூக்கா 17 நாங்கள் 12-19 வரைக்கும் அந்த விசுவாசம் வளர வேண்டிய சம்பவத்தை கர்த்தர் அங்கு எழுதி வைத்திருக்கிறார். அதில் ஒரு சில காரியங்களை பார்க்கிறதுக்கு முன்பதாக ஒரு விசை பலிபீடத்தை நோக்கி பாருங்கள். 10 குஷ்டரோகிகள் காட்டுங்க, 10 கைவிரல காட்டுங்க தம்பி. எத்தனை? 10 குஷ்டரோகிகள். 10 பேருக்கு வருத்தம். என்ன வருத்தம்? குஷ்டரோகம். குஷ்டரோகம் என்ன? கையில அந்த புண் வந்துச்சுன்னா அப்படியே கை அழுகி அழுகி கொண்டு வரும். காலில் வந்தா கால் அழுகி கொண்டு போகும். மூக்குல வந்தா அப்படியே தலை முழுக்க அழுகும். இப்ப இந்த அழுகல் வருத்தம் வந்தால் அவன் பிள்ளையா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், பெரிய பதவியில் இருக்கலாம், அவனை உடனே வீட்டை விட்டு துரத்தி விடுவாங்க. ஏனென்றால் அந்த வருத்தம் மற்றவர்களுக்கு தொத்தி போடும். அது மாத்திரம் அதை பார்க்க ஒரு அருவருப்பாக இருக்கும். அதை சகிக்க முடியாத ஒரு வியாதி. ஆகவே இந்த 10 பேர் வீட்டிலிருந்து துரத்தப்பட்டு இந்த வருத்தத்தில் செத்து கொண்டிருந்தார்கள். இப்ப இன்றைக்கு விரல் இருக்கும், நாளைக்கு இந்த விரல் இருக்காது, அது அழுகி கொண்டு போயிடும். கண்ணுக்கு முன்னாலே செத்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட இந்த வியாதி. இந்த 10 பேரும் இயேசு ராஜாவிட்ட வராங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த குஷ்ட ரோகியாகத்தான் நானும் நீயும் இயேசப்பாவிட்ட வந்தோம். ஆமென். குடிகாரனாக வந்தோம். ஆமென். சண்டைக்காரனாக வந்தோம். ஆமென். கொலைகாரனாக வந்தோம். ஆமென். கள்ளனாக வந்தோம். ஆமென். பொய்யனாக வந்தோம். ஆமென். தூஷணம் பேசுறவனாக வந்தோம். ஆமென். கண் அடிக்கிறவனாக வந்தோம். அல்லேலூயா. குஷ்டரோகிகளாய் வந்தோம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். குஷ்டரோகிகளாய் வந்தோம். ஆமென். 13 வயசுல இந்த குஷ்டரோகி ஆண்டவர்ட்ட வந்தார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்களும் குஷ்டரோகிகளாய் இயேசுவிட்ட வந்தீங்க. ஆமென். இயேசுவிட்ட அவங்க என்ன செய்யல, கிட்ட வரல, தூரத்துல நிக்கிறாங்க. தூரத்துல நின்று கேக்குறாங்க, ஐயரே அப்பா எங்களை எல்லாரும் திட்டுன்னு சொல்றாங்க ஐயா, வீட்டுக்குள்ளேயும் எடுக்கிறாங்களே, சரி வீட்டுக்கு தான் எங்களை விடாட்டிலும் பரவாயில்ல, தயவு செய்து ஆண்டவரே எங்களுடைய வருத்தத்தை சுகமாக்குங்கப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை கும்பிட்டவன் கைவிடப்பட மாட்டான். ஆமென். ஆண்டவரை கெஞ்சினவன் ஆண்டவர் விட்டு விலக மாட்டான். அல்லேலூயா. 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 இன்னைக்கு நீ என்ன கண்ணீரோடு கூட இருக்கிறாயோ அந்த கண்ணீருக்கான பதில் நிச்சயமாய் எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொன்ன பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? லூக்கா 17 அதிகாரம் 15 வாசிங்க. லூக்கா 17:15. அவர்களில் ஒருவன் சாரி லூக்கா 17:14 படிங்க. அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். ஆசாரியனுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. 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 எம்பெருமானே எங்களுக்கு இறங்குங்க என்று சொல்லி 10 பேரும் கதறாங்க. கிட்ட நம்ம இருக்கிற தூரத்துல வச்சுக்கொள்ளுங்க. இங்க நிக்கிறார் ஏசப்பா, அங்க இருந்து சத்தம் போறாங்க. ஏசப்பா என்ன சொல், போங்க போய் யாருக்கு காண்பீங்க? டாக்டருக்கு இல்ல, யாருக்கு? ஆசாரியன். அந்த காலத்துல சபைக்கு முக்கியத்துவம் இருந்தது. ஆசாரியன் சொன்னாதான் அவங்க உள்ளுக்கு எடுப்பாங்க. ஆசாரியன் தான் அதை செக் பண்ணவனும், இவருக்கு நீங்கிட்டுதா அல்லது இருக்குதான்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தத்துல கை வைக்கவும் இல்ல, ஜபிக்கவும் இல்ல. ஏசப்பா சொல்ற, நீங்க போய் யாருக்கு காண்பீங்க?
அப்ப என்ன சொல்றார்? விசுவாசத்தோட போங்க. ஆசாரியன்ட்ட போகும் பொழுது உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. கையெட்டி சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க. விசுவாசத்தோட திரும்பி போங்க. போற வழியில அற்புதம் நடக்கும். இப்ப ஆண்டவர் என்ன செய்றார்? ஒரு கடுகு விதை அங்க போடுறார். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? விளங்குதா? பாஸ்டர் கதைக்கிறது விளங்குதா? ஆண்டவர் என்ன செய்றார்? அந்த 10 பேருக்குள்ளேயும் என்னத்தை போடுறார்? கடுகு விதையை. அப்படி அதை பெருக்கல. வர்த்திக்க பண்ண மனுஷங்களை கேட்டாங்களே, அத மாதிரி ஆண்டவர் அப்படி உடனே கொடுத்த ஒன்றும் செய்யல. முதலாவது ஒரு கடுகு விதிய 10 பேற்ற நெஞ்சுக்களையும் கொண்டு வரார். நீ போகைக்குள்ள இப்ப 10 பேர் யோசிக்கிறாங்க, என்னடா திடீர்னு எங்க மனசுல ஒரு நம்பிக்கை வருகுது, ஒரு விசுவாசம், ரைட் போய்த்தான் பாப்போமே என்று சொல்லி அதுல ஒருதன் கூட திருப்பி கேள்வி கேட்கல. கை புண்ணா இருக்குது, மூக்கு புண்ணா இருக்குது ஆண்டவர்னு கேட்கல. 10 பேரும் திரும்பினாங்க. எங்க நேர சேர்ச்சுக்கு திரும்பும் பொழுது போற வழியில அந்த கடுகு விதை வளர்ந்தது. அல்லேலூயா. அந்த கடுகு விதை வளர்ந்தது. ஆமென். 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 இன்றைக்கு இந்த சபையை விட்டு போகும் பொழுது அந்த விதை வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இன்றைக்கு ஆண்டவற்ற ஊழியக்காரனாய் அந்த விதையை நான் உங்கள் மத்தியிலே விதைச்சு கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த 10 பேரும் எவ்வளவு நம்பிக்கையோட போனார்களோ, நீங்க 200 பேரும் அதே நம்பிக்கையோட போகும் பொழுது அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள், அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள், மகிமையை நீங்கள் காண்பீர்கள். தேவ வல்லமை. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கடுகு விதையை போட்டு அனுப்புன உடனே 10 பேருக்குள்ளே அந்த விதை வளர்ந்து விட்டது. இப்ப அந்த 9 பேரும் அந்த கடுகு விதை வளர்ந்து ஒரு கட்டத்தோட அதை நிறுத்தினார்கள். அது கிளைகளோடு வந்துச்சுதோ எனக்கு தெரியல, சரி கிளையோட வந்திருக்கலாம், அதோடு அவங்க நிறுத்தினாங்க. ஆனால் ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்? அதைத்தான் இப்பொழுது நாங்கள் படிக்க போறோம். அதுல ஆண்டவர் அவங்களுக்கு விசுவாசத்தை எப்படி வளர்க்கிறன்னு காட்டி கொடுக்க. 15 படிங்க. 15. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப பாருங்க, 10 பேருக்குள்ளேயும் என்ன வைக்கப்பட்டது? கடுகு வைக்கப்பட்டது. வடகாடு சபையின் 200 பேருக்குள்ளே கடுகு வைக்கப்படுகிறது. இந்த 10ல ஒன்று என்ன செய்யுது? அந்த கடுகை இன்னும் அதிகமாய் வளர்த்தது. அல்லேலூயா. எப்படி என்று சொன்னால், முதலாவது பாருங்க, இந்த 10 பேரும் போய் கொண்டிருக்கிறாங்க. திடீரென்று எல்லாம் சுகமாகுது. அழுகின விரல் அந்த அளவுக்கு வந்து நிக்குது. அழுகின மூக்கி எந்த அளவுக்கு நிக்கலமா நின்றுச்சுது. தலைமயிரெல்லாம் கோட்டியிருந்த தலைமயிரெல்லாம் வந்துட்டுது. சிலருக்கு கால் அழுகி இருந்திருக்கும், அந்த காலப்படிய பாதம் சரியா இருக்குது. இப்பெல்லாம் பெரிய சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க. எப்படி இருந்திருக்கும்? அல்லேலூயா. அல்லேலூயா. கையெட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பெரிய சந்தோஷம். ஆமென். ஆமென். டாக்டர் சொல்லுவார், உங்களை செக் பண்ணி பார்த்து தான் சொல்லணும். கவலையா போவோம். செக் பண்ணிட்டு சொல்லுவார், ஒன்றும் இல்ல, பெரிய புழுகம். ஆமென் சொல்லுங்க. இது அப்படி எல்லாம் சந்தோஷம் பொங்குதே. எல்லாம் சந்தோஷப்படும் பொழுது ஒரு மனுஷனை பாருங்கள். முதலாவது அந்த பகுதி அழகாக சொல்லுங்க. அவன் விசுவாசத்தை பெருக்குகிறான். எப்படி பெருக்க என்று சொன்னா, இயேசு கிறிஸ்து சொல்றார், அவனை குறித்து 19 சொல்றார். அதை படிச்சுட்டு நான் அதுக்குள்ள வாரேன். 19 படிங்க. அவனை நோக்கி, இந்த ஒரு மனுஷனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆமென். 10 பேர் சுகமானாங்க. ஆமென். என்னத்தால சுகமானாங்க? என்னத்தால? கடுகள விசுவாசத்தால சுகமானாங்க. ஆமென். அந்த 10 ஒரு கட்டத்தோட நிறுத்திட்டு ஆண்டவரை விட்டுட்டு போயிட்டுது. ஆனா இந்த ஒன்று என்ன செய்யுது? ஆண்டவர்ட்ட பாதத்தில் இருக்குது. ஆண்டவர் சொல்றார், இப்ப உன்ற விசுவாசம் கடுகுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டது. என்னது? ரட்சிக்கும் விசுவாசம். அல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, காப்பாற்றியது. உன் விசுவாசம். அப்ப மற்றவங்களுக்கு அது கிடைக்கல, மற்றவங்க அந்த விசுவாசத்துக்குள்ள போகல. ஆனா இந்த ஒரு மனுஷனை கர்த்தர் பாராட்டுகிறார். கடுக தந்தேன், இந்த அளவுக்கு இந்த விசுவாசத்தை வளர்த்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிறக்கும் பொழுது எத்தனை கிலோவோ தெரியல. ஆக குறைஞ்சது அம்மாக்கள் சொல்ற கதை, பெரிய குண்டாத்தான் பிறந்தனா நாம சொல்லி, சரி ஒரு 3 கிலோன்னு வச்சுக்கொள்ளுங்க. 3 கிலோவா இருந்த இந்த உடம்ப 103 கிலோவா பெருக்கி வச்சிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசத்தை ரசிக்கப்பட்டு 27 வருஷம். இப்பவும் பயமா கிடக்கு. ஒரு பிரச்சனை வந்தோன்னு சோர்ந்து போறேன், ஒரு துன்பம் வந்தோன்னு ஜெபிக்காம விடுறேன், பைபிள் படிக்காம விடுறேன்.
உடம்ப மட்டும் வளர்த்து வச்சிருக்கிறாயா, விசுவாசத்தை என்ன செய்யல, வளர்க்கல. கருப்பா இருந்த நீ வெள்ளையா வந்திருக்கிறாயப்பா, அதெல்லாம் சிறப்பா செய்யற, விசுவாசத்தை என்ன செய்யல. ஆனால் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் வெளிப்பிரகாரமான காரியங்களை வளர்க்கிறார்கள். ஆவிக்குரிய விசுவாசத்தை நாங்கள் எந்த அளவுக்கு வளர்க்கிறோம்? இப்ப தேவன் விரும்புகிறது ஊழியக்காரனா இருந்தாலும் விசுவாசியா இருந்தாலும் விசுவாசம் வளர வேண்டும். ஆமென். உங்களுக்கு முன்னுக்கே நாங்க சேர்ச்சுக்கு போயிட்டோம், உங்களுக்கு முன்னுக்கு நாங்க பரிசுத்த ஆவியை பெற்றுட்டோம், உங்களுக்கு முன்னுக்கு எங்களுக்கு ஆண்டவரை தெரியும், ஓகே தெரியும். இப்ப என்ன மாதிரி கிடக்கு? இருந்த கடுகும் பூஞ்சனம் பிடிச்சுதான் கிடக்கு. ஒரு சின்ன முளை வந்துச்சுதா? கொஞ்சமாவது விசுவாசம் வளர்ந்திருக்குதா? அப்ப அந்த விசுவாசம் இந்த 10 பேரில் 9 பேரும் வளர்க்க விருப்பம் இல்லாமல் ஓகே என்று போனாங்க. ஒருவன் மட்டும் செய்தான். என்னது? எனக்குள்ளே வந்திருக்கிற விசுவாசத்தை நான் அப்படியே விட மாட்டேன், இது என்ன ரட்சிக்கும் வரைக்கும் இதற்கு வளர்ப்பு நான் கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஒரு கண்டை எப்படி அழகாக நீ தண்ணி ஊத்தி வளர்க்கிறாயோ அத போல தேவன் கொடுத்த அந்த விசுவாசத்தை நீ வளர்க்க வேண்டும். ஆமென். எப்படி வளர்க்கிறது? அந்த வசனம் வடிவா சொல்லுது. 10 பேரில் ஒருவன் என்ன செய்கிறான்? 13ஆம் வசனம், அவர்கள் 15 அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டான். ஃபர்ஸ்ட் விசுவாசம் வளர வேண்டுமா? விசுவாசம் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய கிளையாக வர வேண்டுமா? சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்கள் பாதத்தண்டை வர வேண்டுமா? எல்லாருக்கும் முன்னால கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த வேண்டுமா? முதலாவது உன்னுடைய அற்புதத்தை நீ பார்க்க வேண்டும். ஆமென். கையெழுத்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். உனக்குள்ளே தேவன் செய்கிற கிரியைகளை நீ பார்க்க வேண்டும். ஆமென். இந்த 9 பேரும் மற்றாக்களுக்கு நடந்ததை பார்த்திருப்பாங்க, ஆனா இந்த மனுஷன் மாத்திரம் தனக்கு நடந்ததை பார்த்தான். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஏய், நான் ஒரு அழுகல் வருத்தம் கொண்டு நான் என்னை கர்த்தர் சுகமாக்கி விட்டார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. முதலாவது உங்களுக்கு தேவன் செய்த அற்புதத்தை பாருங்கள். ஆமென். வெறும் கையா இருந்தீர்கள் அல்லவா? ஆமென். சாப்பிட முடியாமல் இருந்தீர்கள் அல்லவா? ஆமென். உடுப்பு போட முடியாமல் இருந்தீர்கள் அல்லவா? ஒரு சைக்கிள் இல்லாம இருந்தீங்கள் அல்லவா? தேவன் உங்களை ஆசீர்வதிச்சு மகிமைப்படுத்தினாரே, அந்த அற்புதத்தை நீ பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்குள்ளே தேவன் செய்கிற அற்புதம், எனக்குள்ளே தேவன் செய்கிற மாற்றம், அதை ஒரு மனுஷன் திரும்பி திரும்பி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க பாருங்களேன், நான் அடிக்கடி சொல்லுவேன், எப்போ எனக்கும் பிரசங்கத்துக்கு நேரா எல்லாம் பேர் அதுக்காக சொல்லல, இந்த டவுசருக்கு தானே ஒரு பொடியனுக்கு பேதுரத்தினபடியா கிடைச்ச ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. நான் வேண்டே இல்லாது 6500 ரூபாய் டவுசர். ஆமென் சொல்றீங்களா? எனக்கு வேண்டக்கூடிய வேண்டோனும் என்றாலும் வேண்ட மாட்டேன். இந்த டவுசருக்கு 6500 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய் முடிக்கலாமே. எங்களுக்குள்ளே நடக்கிற அற்புதங்கள், எங்களுக்குள்ளே நடக்கிற அதிசயங்களை நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். வடகாடு சபையை திரும்பி பார்க்கிறேன், எவ்வளவு அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆனால் தேவன் இந்த காட்டுக்குள்ள 200 காக்கா குஞ்சுகளை வச்சிருக்கிறாரு. அதை பார்க்கணும் ஐயா. உனக்குள்ள நடக்கிற மாற்றத்தை பார்க்க வேணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு இந்த இடத்துல இவ்வளவு நேரம் ஊழியம் செய்யறனே, அது எதனால்? தேவ பலன் என்பதை பார்க்க வேண்டும். ஆமென். அப்பதான் விசுவாசம் வளரும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். வெள்ள நெழுமினோட முகம் கழுவினோட கண்ணாடியை பார்த்து பிரைஸ் தி லார்ட் ஆண்டவரே, இன்னும் நாளியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறனே. போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் வாழ்கிறனே. கிருபை 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 கிருபை. கைதட்டலாமே. கிருபை 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 கிருபை. கிருபை 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 கிருபை. எல்லாம் கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா. 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 எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர்ட்ட வந்ததுல இருந்து இப்போ அதே மாதிரி இருக்குன்னு? எத்தனை பேர் சொல்றீங்க? இல்லையா? ஆண்டவர்ட்ட வர முன்னுக்கு இருந்ததை விட இப்ப நான் சீரும் சிறப்புமாக நல்ல மனுஷனாக ஆண்டவரை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறேன். நன்றி இயேசுவே. எங்க தம்பிக்கு ஒரு பிள்ளை சின்னப்படியா, அவன் என்ன சரியான விருப்பம். இப்ப தாய்தா போன இருந்தாலும் என்னோட வந்துடுவான், போன்ல கதைச்சாலும் நான் கதைச்சா எட்டிப்பான், என் பிரசங்களை போட்ட ஒரு மாதிரி அழுதுல நிப்பாட்டுவான். என்னுடைய அம்மாக்கள் சொல்லுவாங்க அடிக்கடி,
உன்னோட சேர பிள்ளை இது ஒன்றுதானடா. ஏனென்றால் அந்த காலத்துல யாரோட நான் சிரிச்சது கிடையாது. குழந்தை பிள்ளைகிட்ட பயந்தோடும், உள்ளத்துல பாசம் இருந்தாலும் அரவணைக்க தெரியாது. அப்படிப்பட்ட மனுஷனை இன்னைக்கு குழந்தைகளோட அன்பா இருக்கிறதுக்கு யாரையா மாத்தினது? யாரு மாத்தினது? கத்தர் செய்தாரே. கத்தர் செய்தார். படிக்கிற வயசுல வயரை புடுங்கி அடிச்சு இதுல வெட்டி, அவன் எனக்கு வெட்டி வாங்க காட்டுறேன் காய கட்ட வாத்தி இங்கிலீஷ் வாத்தி கூப்பிட்டு நீ ஒரு கொலகாரணத்தடா வருவா என்று பேசி அப்படிப்பட்ட மனுஷனை ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு வீடு தேடி வந்து சண்டை கட்டி கட்டி போட்டு கேட்ட தூசணத்தால உதைஞ்ச பொழுதும் அல்லேலூயா சொல்ல யாரையா மாத்தினது? யாரையா மாத்தினது? ஏனையா வெளிய பாக்குறீங்க? எங்களுக்கு எவ்வளவு அற்புதங்களை கத்தர் செய்திருக்கிறார், எவ்வளவோ அதிசயங்களை கத்தர் செய்திருக்கிறார். இன்றைக்கும் எனக்கு கண் தெரியுது ஐயா, கத்தட கிருபை ஐயா. இன்றைக்கு இந்த கைகால் வேலை செய்த ஐயா, கத்தட கிருபை ஐயா. உனக்குள்ள நடக்கிறத திரும்பி திரும்பி பார், அற்புதம் அதிசயம். அப்பத்தான் விசுவாசம் வளரும். அவங்களுக்கு வீட்டு திட்டம் கிடைக்குது, அவங்களுக்கு சமுத்தி கிடைக்குது, அவங்களுக்கு வெளிநாட்டு உதவி கிடைக்குது. இதுவும் காணாத பாஸ்டரும் அவங்களுக்கு தான் கொடுக்கிறார். மற்றாக்களை பார்க்க பார்க்க கடுகு பூஞ்சனம் அடிக்கும். சொல்லுங்க, கடுகு சொல்லுங்க. கடுகு கடுகு பூஞ்சனம் அடிக்கும். பூஞ்சனம் அடிக்கும். மற்றாக்களை பார்த்தா என்ன அடிக்கும்? பூஞ்சனம் அடிக்கும். உங்களை ஏன் உங்களுக்கு ஒருத்தர் உதவி செய்யல? ஆமேன் சொல்லுங்க. வெளிநாட்டுல செய்யல, ரோட்ல செய்யல, வீட்டுல செய்யல. கத்தர் கையை விட்டுட்டாரா? யாராவது பிச்சை எடுத்துறீங்களா? இந்த வருஷம் யாராவது பிச்சை எடுத்தாலும் கத்தர் அப்படி விட்டாரா? எத்தனை லூசுகள் பிச்சை எடுத்து தெரியுமா உங்களுக்கு? ஆமீன் சொல்லுங்க. உங்களோட வீட்டுக்கு கூட பஸ்ல வந்து இறங்குறாங்க. மானம், மரியாதை, ரோஷம் எல்லாத்தையும் வித்துட்டு இளம் பிள்ளைகள் எல்லாம் வந்து ஏதாவது சாப்பாடு இருந்தா தாங்கொண்டு கேட்கிறாங்க. ஆனா ஆண்டவர் உன்னை கைவிட்டாரா? கைவிடவே என்னையும் விட மாட்டார். ஆமென் சொல்லுங்க. என்னையும் விட மாட்டார். அதான் ஆண்டவர் சொல்ற, நீதிமான் சந்ததியை நான் கைவிட மாட்டேன். நீதிமான மட்டுமல்ல, சந்ததியை கைவிட மாட்டேன். நான் ஆண்டவருக்காக வாயை கட்டி வைத்த கட்டி உண்மையை ஊழியம் செய்தால் என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அது யாரால்? கர்த்தரால். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் செய்வார். ஆகவே முதலாவது விசுவாசம் வளர வேணுமா? உங்களுக்குள்ளே நடக்கிற அற்புதத்தை பாருங்க. அடுத்து என்ன? அவன் தான் சுகமானதை, ஆரோக்கியமானதை கண்டு, அடுத்து என்ன சொல்லுங்க? திரும்பி வந்து. சொல்லுங்க, திரும்பி வந்து. மழைய பார்க்காதீங்க, இப்ப வார்த்தைகள் என்ன வந்து? திரும்பி வந்து. சவுண்டா சொல்லுங்க, திரும்பி வந்து. நீங்க என்ன சொன்னா முடிப்பேன். என்ன வந்து? திரும்பி வந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. 9 பேரும் அப்படியே ஓடிட்டாங்க. ஒன்று திரும்பி வந்துச்சு. அல்லேலூயா. நிறைய பேர் என்ன சொல்ல தெரியுமா? நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், சர்ச்சுக்கு வர மாட்டேன். ஏன் சர்ச்சுக்கு வர மாட்டீங்க? அங்கே சிங்கராஜ் பிரதர் வாரார். ஆமென் சொல்லுங்க. ஏன் நீங்க சர்ச்சுக்கு வர மாட்டீங்க? அங்கே கண்மணி சிஸ்டர் வருகிறார். அல்லேலூயா. அவரை பார்க்கும் பொழுது ஆமா, விசுவாசம் உள்ளவன் என்ன செய்யணும்? திரும்பி வர. விசுவாசம் உள்ளவன் ஆண்டவரோட வர வேணும். ஜெபராஜ் அல்லேலூயா சொல்லு. ஜெபராஜ் அல்லேலூயா சொல்லு. விசுவாசம் இருக்கா? வளரணும் மட்டும் விரும்புறியா? அப்ப என்ன செய்யணும்? இல்ல இல்ல, அது அடுத்த கட்டம் ஐயா. சேர்ச்சுக்கு வரணும் ஐயா. ஆமென் சொல்லுங்க. கையெழுத்து சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. முதலாவது உனக்குள்ள நடக்கிறத பாரு. அடுத்தது ஏசப்பாட்ட வா. ஆமென் சொல்லுங்க. ஏசப்பாண்ட சமூகம் எது? திருச்சபை. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயம் தான் கர்த்தருடைய சமூகம். ஆமென். அல்லேலூயா. கண்ட இடத்துல வீட்டிலையும் ஜெபிப்பான், ரோட்டிலையும் ஜெபிப்பான். அது இல்ல, திரும்பி வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. 9 பேரும் அதிலேயே நின்று அல்லேலூயா கும்புறேன் சாமி என்று ஓடிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆனா இந்த ஒன்று என்ன செய்துச்சது? நான் ஆண்டவர் பாதம் செல்லுவேன், சபைக்கு செல்லுவேன், போதகரிடம் செல்லுவேன், விசுவாசிகளோடு ஐக்கியப்படுவேன். அப்பதான் விசுவாசம் வளரும், 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 வளரும். அல்லேலூயா, அல்லேலூயா. சர்ச்சுக்கு வராம என்னோட விசுவாசம் வளரும், போவோம் என்னோட விசுவாசம் வளரும். வேத படிப்புக்கு, வீட்டு கூட்டத்துக்கு, பெண்ணை ஜெபத்துக்கு போகாம என்னோட விசுவாசம் வளரும்.
வேதம் சொல்லுகிறது, கேட்கிறவன் இல்லாவிட்டால் யார் விசுவாசிப்பார்கள்? இன்றைக்கு இந்த கடுகு விதை உனக்கு எப்படி வருகிறது? உந்த நேரத்தை ஒதுக்கி இந்த சமூகத்துக்குள்ள வந்தபடியே தான் இந்த விசுவாசம் உனக்கு கிடைக்கும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். வீட்டுல இருந்தா கிடைச்சிருக்குமா? திரும்புங்க ஐயா, திருச்சபைக்கு திரும்புங்கள், தேவ சமூகத்துக்கு திரும்புங்கள், தேவ பிரசன்னத்துக்கு திரும்புங்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் பாதத்துக்கு வந்தது சபையை மாத்திரமல்ல, அவருடைய தனிப்பட்ட ஜெபங்கள், ஆவிக்குரிய காரியங்களை அது குறிப்பிடுகிறது. அல்லேலூயா. ஓ ரந்தரலபஷ ஒரு பேச கூட முண்ட காரியத்தை போல எழுந்து நிற்போம். ஆமென், ஆமென், ஆமென். ஓ ஜீசஸ், நான் திரும்பி வாரேன் ஆண்டவரே. ரெண்டு கரங்களை அசைச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, ஆதி அன்புக்கு நான் திரும்பி வாரேன். ஆதி அன்புக்கு, ஆதி அன்புக்கு, ஆதி அன்புக்கு நான் திரும்பி வருகிறேன். திரும்பி வருகிறேன். உம்முடைய அன்புக்குள்ள நாங்கள் திரும்பி வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஆதி அன்பை நாங்கள் கடந்து வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரச்சனைகளுக்காக, உபத்திரவங்களுக்காக ஆண்டவற்ற சமூகத்தை, சபையை புறந்தள்ளினால் என்ன அர்த்தம்? விசுவாசம் பூஞ்சனம். ஆனா நல்லா கதைப்பாங்க. என்ன வைப்பாங்க? நல்லா கதை. தேவன் எங்கே நம்மை சந்தித்தாரோ அங்கே நம் கால் திரும்ப வேண்டும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். என் அப்பா எங்கே இருக்கிறாரோ அங்கே நான் போய் சேர வேண்டும். ஆமென். அதுதான் இந்த ஒரு மனுஷனுக்குள்ள வந்த காரியம். ஆமென். 9 பேருக்குள்ள அது வரவில்லை. அவங்க ஆசாரியனை காட்டிட்டு போய்கொண்டே இருந்தாங்க. ஆனா இவன் திரும்பி கர்த்தர் சமூகத்துக்கு வந்தான். ஆமென். 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 ஒரு ஞாயிற்றுக்கிழமை போதரை கொண்டு கர்த்தர் அடிப்பார், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதே போதரை கொண்டு கர்த்தர் அரவணைப்பார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அடிதான் சபை அல்ல, அரவணைப்பும் சபைதான். ஆமென். அரவணைப்பு மாத்திரம்தான் சபை அல்ல, அடியும் சபைதான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அமர்ந்திருங்க, அமர்ந்திருங்க. ஆகவே அந்த கடுகு விதைய கர்த்தர் அந்த மனுஷருக்குள்ளே 10 பேருக்குள்ள வச்சார். 9 பேரும் அந்த கடுகு விதையோடு போய்விட்டார்கள். ஒரு மனுஷன் அந்த விதையை வளர்த்தான். எப்படி வளர்த்தான்? முதலாவது தனக்குள்ளே நடந்ததை அவன் பார்த்தான். இரண்டாவது திரும்பவும் கர்த்தருடைய சபைக்கு அவன் வந்தான். மூன்றாவது பாருங்கள், அருமையான ஒரு காரியம். நிறைய பேருக்கு நான் பதில் சொல்லக்கூடிய ஒரு வசனம். உரத்த படிங்கம்மா. திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்து. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயா, நான் குஷ்டரோகியா இருந்தேன் ஐயா. யாரும் என்ன கணிக்கிறலையா, யாரும் என்ன மதிக்கிறல. ஆனா என்ன சுகப்படுத்திட்டீங்கன்னுட்டு அந்த 9 பேரும் மனசுக்குள்ள ஜெபிச்சு கொண்டு போனாங்க. இவன் வந்து ஆண்டவர்ட்ட பாதத்தை பிடிச்சு, அல்லேலூயா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் வா. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க ஆண்டவரே, ஆமென். நீங்க நல்லா இருக்கணும் அப்பா, நல்லா இருக்கணும் அப்பா. அல்லேலூயா. அவனுடைய விசுவாசம் என்ன செய்யுது? வளர. விசுவாசம் வளரணுமா? முதல்ல உனக்குள்ள நடக்கிறப்ப, ரெண்டா சபைக்கு வா, மூன்றாவது இந்த ஊமாண்டியா இருக்காது. சொல்லுங்க, சவுண்டா சொல்லுங்களேன். அது பிரசங்கம் அதுதான் போகுது, அதைத்தான் திருப்பி. ஊமாண்டியா இருக்காதா? ஊமாண்டியா இருக்காது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதென்ன கத்தல், இதென்ன குளறல்? ஒன்று தெரியுமா? இது உங்களுக்கு கத்தல், இது உங்களுக்கு குளறல். ஆனா எனக்கோ ஒரு அடி வளருகிறது மரம். ஆமென் சொல்லுங்க. நான் சத்தமாய் ஜெபிக்கும் பொழுது, நான் சத்தமாய் ஆராதிக்கும் பொழுது, நான் சத்தமாய் மகிமைப்படுத்தும் பொழுது என் விசுவாசம் வளருகிறது, வளருகிறது, வளருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். அதனால இன்னொருத்தரையா யூடியூப்ல போட்டாங்க, உங்களோட சத்தத்தை கேட்டா கடவுளே பயந்துருவாருண்டாங்க.
ஆமென். அட கடவுள் ஒன்றும் பயப்படலடா, பேதான் பயப்படும். ஆமென். 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 சாத்தானுக்கு தலை இடிக்கும். ஆமென். ஆமென். ஒரு மகள் என்னட்ட ஜெபிக்காம ஒளிஞ்சே தெரிஞ்சார். வீட்டை போனேன், என்னத்துக்கு நீ என்னட்ட ஜெபிக்கிறல? உங்களுக்கு ஜெபிக்கல, எனக்கு எல்லாம் உள்ளுக்குள்ள ஏதோ உருட்டுது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அப்படி உருட்டுதலோட இருக்க போறியா, சுகமாக வேணுமா? ஆமென். ஆமென். சுகமாக வேணும்னா லைன்ல நின்று ஜெபிச்சிட்டு போ. அல்லேலூயா. ஆமென். உருண்டு கொண்டே இருக்கணும்டா, போய் கொண்டே இரு. அல்லேலூயா. 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 நான் வடிவா சொல்றேன், பாட்டு பாடி ஜெபிக்க தெரியாத கேசுகள்கிட்ட என்ன இல்ல? விசுவாசம் இல்லை. சுவாசம் இல்லை. இல்லையண்டு இல்ல, இருக்கு. பூஞ்சனை முடிச்சிட்டு என்னது? பூஞ்சனம். வளர்ச்சி இல்ல. 9 கிளையும் அது இருந்துச்சு. ஆனா இந்த ஒன்று என்ன செய்தது? தனக்குள்ள நடந்ததை பார்த்துச்சது, திரும்பி வந்துச்சது. உரத்த சத்தமாய் துதி எடுத்தால் சத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். மகிமை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிவோம் இடிப்போம். பாடி மகிமை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிவோம் இடிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா ஜெபிக்க வேணும். ஆமென். ஆமென். 5 நிமிஷம் அமைதியா இருங்க. ஜெப நேரங்கள் அமைதியான நேரங்களும் இருக்குது. ஆனா கூடிய பாகம் சவுண்ட் எடுத்து ஜெபிக்க வேணும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபம் பராட்டிலும் வந்து ஒரு பாட்டு பாட வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது ஒன்றும் பெறல. அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லிக் கொண்டே இருங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. கை அசைங்கப்பா, கை அசைங்க. அல்லேலூயா. 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 இந்த அசைவுகள் எல்லாம் அந்த என்ன, அந்த விசுவாச மரத்துல இருக்கிற காஞ்சொறிகளை வெட்டுது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். விசுவாச மரத்துல ஏற வண்டுகளை நசுக்குது. ஆமென். அல்லேலூயா. இவ்வளவு தேவதாஸ் கத்தினால முடிய என்ன பிரச்சனை? முடியாது. ஆழ்ந்த உறக்கத்துல கண்ணு திறப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஐயா விசுவாசம் பண்ண வாயை திறவங்கப்பா, ஜெபம் பண்ணுங்கப்பா. ஆனா என்ன பொறுத்தவரை இந்த வடகாடு சனங்களுக்கு வாய் இல்லையன்ட்டு இல்லை, இருக்குது. ஆமென். என்னை விட பெரிய தொண்டை இருக்குது. ஆமென். ஒன்று என்ன சொல்லுங்க, ஆண்டவருக்கு திறக்க மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. வீட்டிலையும் ஜிஎஸ் ஆஃபீஸ்லையும் சும்மா திறப்பாங்க. அல்லேலூயா. நான் போய் பக்கத்தில் நின்று பார்க்கும் பொழுது இதுவா என் தேவ பிள்ளை. ஆமென். பக்கத்தில் நின்றாலும் காத்து தான் வரும் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. 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 ஆமென். ஆமென் சொல்ல. ஆனால் அங்க போய் சீலியை இழுத்து போட்டு கேட்கிற கேள்வியில கத்தாவே. ஆமென். லவுச்சாம இருக்கணும். பைபிள் படிக்கல ஒரு அதிகாரம் என்னவா படிக்கணும்? சத்தமா படிக்கணும். ஒரு அதிகாரம் சத்தமா படிக்கணும். ஒரு பாட்டு சத்தமா பாட வேணும். ஒரு 10 நிமிஷம் சத்தமா ஜெபிக்க வேணும். அதுக்கு ஒரு 2 நிமிஷம் அமைதியா இருக்க வேணும். அப்ப என்ன நடக்கும்? என்கிற விசுவாசங்கள் வளர்ந்து கொண்டிருக்கும். அதுக்கு நேரத்தில் விசுவாசம் வளர வேணும் என்றால் உனக்குள்ள இருக்கிறத நீ திரும்பி பார்க்க வேணும். அடுத்தது ஆண்டவர் சமூகத்துக்கு வர வேண்டும். மூன்றாவது உரத்த சத்தம். அடுத்த 2 காரியம் கட்ட கடந்து போவோம். 16வது வசனம். 16 அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து. அல்லேலூயா. அடுத்த 4வது என்ன செய்யறான்? ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன விழுகிறான்? சுசில்குமார் எப்படி சுசில்குமார் என்ன? சுசில்குமார் நீங்க ஒரு பாஸ்டர் என்ன விழுந்தான்? ஆமென் சொல்லுங்க. முகம் குப்புற விழுகிறது என்னத்தை காட்டு? பழைய பிரசங்கத்தை எழுத விடுங்க. முகம் குப்புற விழுகிறது அர்ப்பணிப்பை காட்டுகிறது, ஒப்பு கொடுத்தலை காட்டுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஆனா இவன் வந்து ஆண்டவர்ட்ட பாதத்துல முகம் குப்புற விழுந்து, அப்பா என்ன முழுவதும் அர்ப்பணிச்சேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணிச்சேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணிச்சேன் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும்
அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. ஒரு சிலருடைய விசுவாசங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது சரியா எனக்கு தெரியுது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய கிளையில அங்கே பறவைகள் வந்து அமர போகிறது. உங்களுடைய கிளைகள் ஆறுதல்களுக்காக ஜனங்கள் ஓடி வர போகிறார்கள். உங்களுடைய வீட்டில அன்னம் தண்ணி ஆகாரம் உண்டாக போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைக்க போகிறார். அல்லேலூயா. நன்றி நன்றி. நிச்சயமாய் பறவைகள் வரும். அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமென். ஒப்பு கொடுத்தா என்னடா ஆண்டவரே, ஏசப்பா இதுவரைக்கும் நான் செய்த பாவங்களை இனிமே நான் என்ன செய்ய மாட்டேன் ஆண்டவரே. களவெடுக்க மாட்டேன் ஆண்டவரே, தூசணம் பேச மாட்டேன் ஆண்டவரே, மற்றகளை பற்றி கதைக்க மாட்டேன் ஆண்டவரே, எரிச்சல் பட மாட்டேன், பரமப்பட மாட்டேன் ஆண்டவரே. நான் ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. கொடுக்க கொடுக்க விசுவாசம் என்ன செய்துச்சுது? தர்மராசன் சுவாசம் என்ன செய்யுது? பெருகிச்சா வளர்ந்துச்சா? வளர்ந்துச்சு. ஆமென். பெருக்க சொல்லி கேட்டாங்க, கர்த்தர் வளர்த்து விட்டார். ஆமென் சொல்லுங்க. கடைசியாக அந்த விசுவாசம் எப்படி அப்படியே வளர்த்து முடிக்கலான்னு பாருங்க. அப்படியே பாதத்தில் உட்கார்ந்து முடியன வாசிச்சு அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. ஸ்தோத்திரம் செலுத்தினார். பாஸ்டர் சொல்ற மாதிரி கை காட்டுங்க. ஸ்தோத்திரம் செலுத்தினார். சொல்லுங்க சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு புரியும் கனவும் மகிமையும் அப்பாவுக்கு. சோத்திரவலி சோத்திரவலி அப்பாவுக்கு புரியும் கனவும் மகிமையும் அப்பாவுக்கு. சுகந்தீரே நன்றி ஐயா. சுகந்தீரே நன்றி ஐயா. நன்றி ஐயா. நல்ல மனிதனுக்கு ஆபத்துல நான் உதவி செய்தேன். அந்த நேரம் அவன் எனக்கு சரியான நன்றியை சொன்னான். அதே மாதிரி தேவை துன்பம் அவனுக்கு மறுபடி வந்தது. அவன் அந்த உதவிக்கு என்னிடம் தான் பெற வேணும். ஆகவே அவன் என்னோட எப்படி சொன்னான் தெரியுமா? அண்ணா அன்றைக்கு உதவி செய்தீங்க, நான் மறைக்கலை அண்ணன், நன்றி அண்ணன், இதுக்கும் ஒருக்கா உதவி செய்யுங்க, எல்லாம் சேர்த்து நான் செய்கிறேன். அவன் சொல்லுங்க. எனக்கு செய்ய விருப்பம் இல்லாட்டிலும் அவன் சொன்னான் பாருங்க, முதல் நடந்ததுக்கு நன்றி அண்ணன், இப்போவும் ஒருக்கா செய்யுங்க அண்ணன், செய்து விடுறேன். ஆமேன் சொல்லுங்க. தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க. விசுவாசம் வளரும், வளரும். ஆமேன் சொல்லுங்க. வருத்தங்கள் வரும்பொழுதெல்லாம் நான் போய் ஆண்டவர் பாசம், ஆண்டவரே எனக்கு முந்தியெல்லாம் இவ்வளவு வருத்தம் வந்ததானே அப்பா, சுகப்படுத்துறீங்க தானே ஆண்டவரே, இப்போ சுகப்படுத்துங்க அப்பா. அல்லேலூயா. எவ்வளவோ பிரச்சனை வந்த பொழுதெல்லாம் காப்பாத்துறீங்க, காப்பாத்துங்க ஆண்டவரே. ஆமேன் சொல்லுங்க. அதான் தாவீது நல்ல சூப்பர் மனுஷன். ஆமேன் சொல்லுங்க. எங்க போய் நிக்கிறார்? கோலியாத்துக்கு முன்னுக்கு போய் நிக்கிறார். அவன் நிக்கிறான் பெரிய 6 அடி பெரிய மலை மாதிரி நிக்கிறான். பாடா இன்றைக்கு உண்ட உடம்ப மிருகங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சத்தம் மட்டும் நிக்கிறான். இப்ப தாவீது உடனே ஆண்டோட பார்த்து சொல்றான், ஒரு விசை சிங்கத்திற்கு, ஒரு விசை கரடிக்கு என்னை தப்புவித்தீரே அப்பா. ஒருக்கா சிங்கம் வந்தது என்ன காப்பாத்தினீங்களே அப்பா. ஒருக்கா கரடி வந்தது காப்பாத்தினீங்களே அப்பா. ஒருக்கா காய்ச்சல் வந்தது காப்பாத்தினீங்களே. ஒருக்கா கட்டின கல்லண்டவங்க காப்பாத்தினீங்களே அப்பா. இப்பவும் ஒரு விசை இந்த கோலியாத்தின் கையுக்கு என்னை நீங்களாக்கி அடிச்சானையா தாவீது நெத்தியடி, விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. அடிச்சானையா தாவீது நெத்தியடி, விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. ஒரு முழுட்டு கண்ணில, ஒரு சுருட்டு கவனில, முழுட்டு கண்ணில, சுருட்டு கவனில, புரட்டு அடி விரட்டி அடி நெட்டி அடி, புரட்டு அடி விரட்டி அடி நெட்டி அடி. அஞ்சல்கள் கையில, அற்புதம் தான் கையில, அதிசயம் தான் நடக்க போகுது. தனங்கள் ஆடி பாடி குதிக்க போகுது. விசுவாசத்தை தனக்குள்ள வளர்த்து கொண்டு அந்த கோலியாத்துக்கு 5 கல்லு கொண்டு போனான்.
ஒரே கல்லுல கத்தர் ஜெயத்தை கொடு. Hallelujah. விசுவாசத்தை வளர்த்துட்டு பிசாசுக்கு முன்னுக்கு நில். Amen. அவன் அடி பணிவான். Hallelujah. ஆமென் சொல்லுங்க. Hallelujah. விசுவாசத்தோட போய் சொல்லு, என் குடும்பத்துக்கு விரோதமாய் ஏவப்பட்ட ஆவி அடி பணின்னு சொல்லு. Amen. Hallelujah. Hallelujah. விசுவாசத்தோடு சொல்லு, பரம்பரை சாபமே என்னை விட்டு அகன்று போ. Hallelujah. விசுவாசத்தோடு சொல்லு, என்ற பண பிரச்சனை விலகட்டும். இயேசுவின் விசுவாசத்தோடு சொல்லு, என்ற குடும்பத்திற்கு விபச்சார வேசித்தன ஆவிகள் வெளியேறட்டும். Amen. விசுவாசத்தோடு சொல்லி, என்ற வீட்டுகள் சந்தேகத்தின் ஆவி நீங்கி போகட்டும். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். Amen. கோலியாத் முறிஞ்சு விழுவான். Amen. இப்ப இந்த 10 பேருக்குள்ளே கடுகு விதைய போட்ட பொழுது 9 பேரும் போயிட்டாங்க. ஒருதன் அதை வளர்த்தான். எப்படி திரும்பி வந்தான்? முதலாவது தன்னுக்குள்ள நடந்த அற்புதத்தை பார்த்தான். இரண்டாவது திரும்பி வந்தான். மூன்றாவது உரத்த சத்தமாய் கத்தரை மகிமைப்படுத்தினான். நாலாவது அர்ப்பணித்தான். அஞ்சாவது கத்தரை துதிச்சான். அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் சொல்றார், இதோடு முடிக்கிறேன். அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? ஆண்டவர் சொன்ன, என்னடே 10 பேருக்கு வித வச்சனே, 9 பேர் எங்கே? கத்தர் கேட்பார். பரலோகம் போவீங்க, நியாய தீர்ப்பு நடக்கும். கர்த்தர் சொல்லுவார். இந்த திகதி மறந்துட்டேன். 16ஆம் தேதி 12ஆம் மாசம் 2024ஆம் ஆண்டு உனக்குள்ளே நான் விதையை வைத்தேன். ஆமென். எங்கே? எங்கே? ஆமென். 9 பேர் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். 9 பேர் எங்கே? அற்புதம் பெற்றவன் எங்கே? விடுதலை பெற்றவன் எங்கே? சுகம் பெற்றவன் எங்கே? மனம் திரும்பினவன் எங்கே? ஞானஸ்தானம் எடுத்தவன் எங்கே? ஊழியம் செய்தவன் எங்கே? அப்படி எல்லாம் கேட்டுட்டு அடுத்த வசனம் படியாமா. தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த 10ல 9 ஜூதன். ஆமென். இயேசு எந்த இனத்துக்காக வந்தாரோ அந்த இனத்தை சேர்ந்தவன். அந்த 9 கோயில் பூனை என்னத்தை மதிக்கல? தேவர மதிக்கல. ஆனா ஒரு அந்நியன். ஆமென். ஒரு அந்நியன். ஆமென். இப்படிப்பட்ட தெய்வத்தை நான் காணவில்லையே. ஒரு கடுகை தந்து இந்த அளவுக்கு என்னை ஆசீர்வதிச்சாரே என்று அவன் திரும்பி வந்தான். கர்த்தர் என்ன செய்தார்? அவனை கட்டி அணைத்து, நீ எழுந்து போ. ஆமென் சொல்லுங்க. அவன் சொல்ல, ஆண்டவர் நான் உம்முடைய பாதம் இருக்க போறேன். ஆண்டவர் சொல்ல, எழும்பு போ, என்னை காணும். உன்னுடைய விசுவாசம் வளர்ந்து விட்டது. ஆமென். உன்னுடைய விசுவாசம் பலன் கொடுக்கிறது. ஆமென். நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய். ஹalleluya. உன்னால இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆமென். இனி உன்னால எனக்காக சாட்சியா இருக்க முடியும். ஆமென். இப்போ ஆமென். நான் உன்னை அனுப்புகிறேன். ஹalleluya. இந்த சமூகம் உனக்குள்ள இருக்குது. ஹalleluya. இந்த பிரசன்னம் உனக்குள்ள இருக்குது. ஆமென். இந்த வல்லமை உனக்குள்ள இருக்குது. ஆமென். நீ எழுந்து போ மகனே. ஆமென். உன்னுடைய விசுவாசத்தால பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். உன்னுடைய விசுவாசத்தால மரித்தவர்களை எழுப்புவார். ஆமென். உன்னுடைய விசுவாசத்தால வியாதிகளை சுகமாக்குவார். ஆமென். உன்னுடைய விசுவாசத்தால பிசாசுகளை துரத்துவார். ஆமென். உன்னுடைய விசுவாசத்தால உன்னுடைய வீடு கட்டப்படும். ஆமென். உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும். ஆமென். திருமணங்கள் நடக்கும். ஆமென். பிள்ளைப்பேறுகள் உண்டாகும். ஆமென். தொழில் வாய்ப்புகள் உண்டாகும். ஆமென். குடும்பத்தின் சமாதானம் உண்டாகும். ஆமென். விசுவாசத்தினால் ஆமென். தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போமா. ஹalleluya. ஹalleluya. அப்படியே எழுந்து நின்று தேவ சமூகத்துக்கு முன்னுக்கு ஓடி வருவோம். ஜெபம் பண்ணி 5 நிமிஷத்தோடு முடிக்க போகிறோம். கடும் புயல் வாரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள், அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.